Hey guys, 10th and 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் தமிழில் அதுவும் குறிப்பாக ஒன் மார்க்கில் எந்த கொஷினுமே தப்பாக எழுதக்கூடாது. ஏன்னா கிரியேட்டிவ் கொஷின் வந்து ஒரு 3 ஒன் மார்க் இல்லைன்னா 4 ஒன் மார்க் ஆச்சு கேட்குறாங்க இல்லையா, அதையுமே தப்பாக எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம புக்கை வச்சு கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது லெசன் பை லெசனாக சொல்லிட்டு இருந்தோம். அதில் போன வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கம்ப்ளீட் ஒன் மார்க் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் யூனிட்டோட ஒன் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கிறது 6 யூனிட் தான், இதுக்கு 6 வீடியோ தான் போட போகிறோம். நம்ம அந்த 6 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸையும் நம்ம கரெக்டாக எழுதிடலாம். அதனால வீடியோவை ஒரு செகண்ட்ஸ் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒன் மார்க் எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ செகண்ட் யூனிட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதராசப்பட்டினம். இதுல நிறைய ஒன் மார்க் நமக்கு இருக்கும். சரி, ஓகே. தென்னிந்தியாவின் நுழைவாயில். தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா சென்னை தான் சொல்லுவாங்க. இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். ஓகேயா? ஓகே, அடுத்து இங்க பாருங்க. ஆஹ், ஓகே. சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர் இருக்கு இல்லைங்களா, அந்த மயிலாப்பூரை தான் கிபி 2ஆம் நூற்றாண்டுல தலாமி அப்படிங்கிற ஒருத்தரால மல்லியர்பா அப்படிங்கிற ஒரு துறைமுகமா வச்சிருந்தாங்களாம். ஓகே, மல்லியர்பா துறைமுகம் என அழைக்கப்படும் தற்போதைய சென்னையின் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப மயிலாப்பூர் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மல்லியர்பா அப்படிங்கிற துறைமுகத்தை நிறுவனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலாமி தான். அவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? சரி, ஓகே. கூவம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய என்ன ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய கூவம் ஆறுங்கிறது அப்ப என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி ஆறு. திருவல்லிக்கேணி ஆறும் கூவம் ஆறும் ஒண்ணுதான். ஓகேங்களா? திருவல்லிக்கேணி ஆறு, கூவம் ஆறு 2 ஒண்ணு தான். இதை ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, அறிவின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை தான். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பிய முறை கல்வி கற்கும் நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட நூற்றாண்டு அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவ கல்லூரி, சென்னையில் கிறிஸ்துவ கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1839. பிரசிடென்சி பள்ளி உருவான ஆண்டு கேட்டாங்கன்னா 1840. எல்லாமே 1080ஸ்ல தான் இருக்கும். அதனால மறக்காம அதை ஹிண்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. குயின்ஸ் மேரி காலேஜ்னு இப்ப சொல்லுவாங்க இல்லையா, அதான் ராணி மேரி கல்லூரி. பெண் கல்வி வரலாற்றுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா இருந்துச்சு. அது தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914. ஓகே. ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் சாரசனி கட்டட முறையில் அமைந்தது. சாரசனி கட்டிட முறையில் அமைந்த ஆங்கிலேயர்களின் நிறுவனம் இல்லைன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆபீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் அப்படிங்கறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம படிச்சு வச்சுக்கலாம். இந்தோ சாரசனி கட்டிடக்கல்லில் கட்டப்பட்டது தான் அது. அதுக்காக அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இதில் நமக்கு இருந்து ஒன் மார்க் வரலனா கூட இங்க பாருங்க. சென்னை இலக்கிய சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1812. அதுக்கப்புறம் கன்னிமரா நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1960. 1812, 1860. ஓகேங்களா? கீர்த்திசை சுவடுகள் நூலகம் அதை எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1869 கொண்டு வந்தாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 உருவாக்கப்பட்டது. இதுதான் ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய மிக பெரிய நூலகத்துல 3வது இடத்துல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே.
இந்த லெசன்ல நமக்கு இதை மட்டும் படிச்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா மோஸ்ட்டாக இதை தவிர வேறு எதுவும் நமக்கு 1 மார்க்ஸ் கிரியேட்டிவாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்த பிறகு ஒரு நாள் கோடை. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன். ஓகே. இன்று அப்படிங்கிற கவிதை குறும்படத்தை இயக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஐயப்ப மாதவன் தான். மலைக்கு மலைக்கு பிறகு மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி. இந்த நான் என்பது வேறொருவன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன் தான். ஐயப்ப மாதவன் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். ஓகே. அடுத்து நெடுநல்வாடை. நெடுநல்வாடையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர். நெடுநல்வாடையின் ஆசிரியர் நக்கீரர். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெடுநல்வாடை பாடலில் அமைந்துள்ள திணை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகை திணை. அதில் இருக்கக்கூடிய துறை வந்து பார்த்தீங்கன்னா கூதிர் பாசறை துறை. அதில் இருக்கக்கூடிய பா வகை வந்து பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா. அடுத்து சொல்லும் பொருளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுப்பெயல் அப்படிங்கிறதுக்கு புதுமலை அப்படிங்கிறது பொருள். ஆர்கழி அப்படின்னா வெள்ளம். கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல். புலம்பு அப்படின்னா தனிமை. கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலையா. கவுல் அப்படின்னா கண்ணம். மான விலங்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை தவிர வேற எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து ஆசிரியர் குறிப்பில் இலக்கண குறிப்பு இருக்கு பாருங்க. இலக்கண குறிப்பு வலை ஈ அப்படிங்கிற சவுண்ட் வந்துச்சு இல்லைங்களா? அப்போ அது வந்து சொல்லி செயல்படி. ஈங்கிற சவுண்ட் வந்தா சொல்லி செயல்படி. பொய்யா அப்படின்னா பொய்யாது, பொய்யாமல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடியணும் இல்லைங்களா? ஸோ அப்போ கடைசி இல்லை அப்படிங்கிறதுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். புதுப்பெயல், கொடுங்கோல் இதெல்லாமே பிரிக்கிறப்ப மை விகுதி வரும். புதுமை கூட்டல் பெயல், கொடுமை கூட்டல் கோல்னா கொடுமை கூட்டல் கோல் தான். அதனால இது வந்து பண்பு தொகை. மை விகுதி வந்திருக்கனால பண்பு தொகை. இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம். அதில் போய் பாருங்க, ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் தான் நெடுநல்வாடை. அப்ப நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகே. நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுநல்வாடை டேஷ் நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஓகே. இங்க இருக்கு பாருங்களேன். தலைவனை பிரிந்து தலைவிக்கு துன்பம் மிகுதியால் நெடுவாடையாகவும் போர் பாசறையிலிருந்து தலைவனுக்கு வெற்றி பெற காரணமான நல்வாடையாகவும் இருந்ததால் இந்நூல் டேஷ் என பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டாங்க. நெடுநல் வாடை அப்படின்னு நீங்க எழுதலாம். இது ஒரு 2 மார்க்காவும் கேட்கலாம். நெடுநல் வாடை குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகே. அடுத்து முதல் கல் துணை பாடம்ங்கிறதுனால இதுல இருந்து நமக்கு எந்த கொஸ்டின்ஸும் கேட்க போறது இல்ல. 1 மார்க்ஸ் வர போறது இல்ல. அதனால அடுத்து இலக்கண பார்ட். 4 வகை பொருத்தங்கள். ஓகே. நமக்கு இலக்கணத்துலையுமே கிரியேட்டிவ் 1 மார்க்குங்கிற கேட்குற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு தடவை எல்லாமே ஜென்ரலா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி ஆல்பம் பகுதி இருக்கு இல்லைங்களா? அதுதான் இந்த இலக்கண தெரிச்சுக்கொள் 1 மார்க் ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. புக் பேக்ல இருக்கிறது எப்பயுமே நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிக்கணும். ஓகே. புக் பேக் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்து மொழி ஆல்பம் பகுதியில இருந்து நமக்கு 1 மார்க்ல என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படின்னா லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அறிவை விரிவு செய். ஓகே. படிப்போம் பயன்படுத்துவோம் பாருங்க. மியூசியம் இது வந்து அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ச்சிவ் அப்படின்னா ஆவண காப்பகம். ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள். சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். இது இல்லாமல் நமக்கு இன்னும் அதிகமாக கேட்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க் இருக்குன்னா இந்த மாதிரி நூல் கொடுத்துட்டு அதோட நூலாசிரியர் யாருன்னு கேட்கறது தான். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னா அசோகமித்ரன். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா அசோகமித்ரன். அசோக் பில்லர் இருக்கு இல்லைங்களா? சென்னைன்னு வந்து அசோக் பில்லர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அசோகமித்ரன். தமிழ்நடை கையேடு இது மொழி வெளியீடுன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் கொடுக்க கிடையாது. ஆசிரியர் பேர் கொடுக்க கிடையாது. அதுக்கப்புறம் சென்னப்பட்டணம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமச்சந்திர வைத்தியநாத். சென்னப்பட்டணம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமச்சந்திர வைத்தியநாத். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் கல்வி இதை சொன்னது யாருன்னா பா ரவி. கருப்பு மலர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். கருப்பு மலர்களோட ஆசிரியர்னா நா காமராசன். அதுக்கப்புறம் வானம் வசப்படும் நான் சொன்னேன் இல்லையா? பிரபஞ்சன் வந்து சாகித்ய அகாடமி விருதே இந்த நூலுக்காக தான் வாங்கினார். நான் பிரபஞ்சன். ஓகே. வசனம் வசப்படும் அப்படிங்கிற ஒரு நாவல் இது. இந்த நாவலோட ஆசிரியர்னா பிரபஞ்சன். ஓகேங்களா?
இதுக்கு அடுத்து இன்னும் நமக்கு திருக்குறள் இருக்கு இல்லையா? திருக்குறள் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறள் கொடுத்துட்டு இதுல வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிரல் நிறை அணி. அதே மாதிரி கடலை விட பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவி. கடலினை விட பெரியது எது அப்படின்னா, ஆராயாமல் நமக்கு ஒருவர் செய்த உதவி. யாருக்கு உய்வில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா, செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு. செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு. சேம் அதுக்கப்புறம் நம்ம அணி இலக்கணம் தான். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனையை சுடும். பாடல் அமைந்துள்ள அணி வந்து ஏகதேச உருவக அணி. ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க. திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று, 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளில் அமைந்துள்ள பா வகை வெண்பா. ஓகே, உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான். ஓகே, ஏட்டுச்சுவடிலிருந்து திருக்குறள் முதலில் முழுமையாக அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1812. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க. 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி. எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இது. ஓகே, இந்த திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை அப்படின்னு எப்ப பெயர் சுட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 30, 31, ஜனவரி 1. டிசம்பர் 30, 31, 2024 இருந்து ஜனவரி 1 வரைக்கும் இந்த 3 நாள்ல திருவள்ளுவரோட சிலைக்கு வந்து பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர். அதுக்கப்புறம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து 38, பொருள்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரம் 70, இன்பத்துப்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரம் 25. இதுல இயல்களோட பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாயிரவியல்ல 4 இயல், இல்லறவியல்ல 20 அதிகாரம், துறவியல்ல 13 அதிகாரம், அதுக்கப்புறம் உளவியல்ல ஒரு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி பொருள் இலக்கணத்துல வந்து பொருள் அணியில வந்து பாத்தீங்கன்னா பொருட்பால்ல பாத்தீங்கன்னா அரசியல்ல 25 அதிகாரம், அமைச்சியல்ல 32 அதிகாரம், அப்புறம் ஒலிபியல்ல 13 அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்பத்து பால்ல வந்து பாத்தீங்கன்னா களவியல்ல 7 அதிகாரம், கற்பியல்ல 18 அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போதும். செகண்ட் யூனிட் 1 மார்க் உங்களுக்கு முடிஞ்சு. இதே மாதிரி அடுத்த தேர்ட் யூனிட்ல இருந்து 6th யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா தனித்தனியாக தான் வந்துட்டு இருக்கும். 6 வீடியோ, ஒரு வீடியோ அதிகபட்சம் 15 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அப்போ 6 வீடியோ அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரம் நம்ம வீடியோஸை பார்த்தாவே போதும். எல்லா 1 மார்க்கையும் நம்மளால படிச்சிட முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிளான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.